ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நான் வந்து லைனிங் வந்து கொடுக்க போகிறது கிடையாது ஸ்லீவுக்கு. பட் இருந்தாலும் எப்படி இதை ஃபோல்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து சும்மா ஃபோல்ட் பண்ணுறீங்க, ஒரு அளவு சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆம் ஹோல் சுற்றளவு நம்ம எடுக்கிறோம் இல்லையா, அந்த சுற்றளவோட ப்ளஸ் வந்து 1 இன்ச் நம்ம சேர்த்துக்கணும். அப்படி சேர்த்தோன்னு சொன்னால் அந்த வர அளவு தான் நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கணும். கரெக்டாக இருக்கும். நீங்கள் போடும்போது கை வந்து உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் பேப்பர் கட்டிங் தான் போட போகிறேன். ஸோ என்னோடய ஹேண்ட் ஹைட்டு பார்த்திங்கன்னா 10 இன்ச்சு. நான் பார்டர் வந்து 2 இன்ச் கொடுக்க போகிறேன். ஸோ அதை மைனஸ் பண்ணிவிட்டு 8 இன்ச் தேவைப்படும். ஸோ 8 இன்ச் தான் ஃபஸ்ட் நான் பேப்பர் கட்டிங் போட்டுட்டு, ஏன்னா பலூன் ஹேண்ட் ஸ்டிச் பண்ண போகிறேன். அதனால் எனக்கு பேப்பர் கட்டிங் இருந்தால் தான் சரியாக வரும். அது எப்படிங்கிறத உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். 3 இன்ச் பார்த்திங்கன்னா நான் அந்த வளைவுக்காக கொடுத்துக்கிறேன். ஸோ அதை மார்க் பண்ணிவிட்டு நான் வந்து ஸ்கேலை வச்சு ஒரு லைன் போட்டுக்கிறேன். லைன் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த துணி அளவுக்கு அந்த பேப்பரையும் நான் மடித்து விட்டுக்கிறேன். அந்த ஃபோல்டு பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த துணியை, ஸோ அந்த அளவுக்கு கரெக்டாக நான் பேப்பரையும் நான் மடித்து விட்டுக்கிறேன். ஸோ ஒரு பேப்பர் தான் எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு இது இருந்தாலே போதும். நான் துணியில் போடும்போது நான் ஈஸியாக கட் பண்ணிக்க முடியும். என்னால் அது எப்படிங்கிறது காட்டுறேன். அப்புறம் 1 இன்ச் வந்து நம்ம அந்த இதுக்காக மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து பார்த்திங்கன்னா அந்த 1 இன்ச்சுக்கு அப்புறமா தான் நம்ம கீழே இறக்க ஆரம்பிப்போம். நார்மலாக சும்மா ஒரு வளைவு போடுறேன். இதுக்கு நீங்கள் மெஷர்மெண்ட்லாம் எடுக்கணும்லாம் ஒரு ஃபார்முலா மாதிரிலாம் போடணும்னு அவசியம் கிடையாது. சும்மா ஒரு வளைவு போடுங்க, கரெக்டாக தான் இருக்கும். இது வரைக்கும் நான் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா ஷோல்டர்கிட்ட அந்த ஜாயின் பண்ணுற இடத்த விட்டு நம்ம ஃபிட்டிங் செக் பண்ண போகிறோம். கை கரெக்டாக வருமானு சொல்லிவிட்டு இதை செக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக வரும். இந்த மாதிரி சுற்றி எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது பாருங்கள் ஃபிட்டிங்கு. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும். ஸோ நான் அதை கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கிறேன். அப்புறம் ஹேண்ட் சுற்றளவு பார்த்திங்கன்னா எனக்கு 12 இன்ச் இருக்குது. ஸோ அதை 2ஆக டிவைட் பண்ணி 6 இன்ச் வருது. ஸோ அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு 2 இன்ச்சஸ் வந்து ஸ்டிச்சஸ்க்காக விட்டுட்டு நான் 2 சைடையுமே நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். நான் ட்ரெஸ்ஸில் அளவு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா 3/4 ஹேண்ட் எடுத்திருப்பேன். பட் வந்து ரெண்டுமே நம்ம 3/4 ஹேண்ட் காட்ட முடியாது, டிஃப்ரென்ஸ்லேயும் சொல்லியிருந்தோம். அதனால் நான் எல்போ வரைக்கும் ஸ்லீவ் அளவு எடுத்து உங்களுக்கு நான் கட் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ வந்து நான் இதை எப்படி கிளாத்தில் போடுறேங்கிறத, பலூன் ஹேண்ட் எப்படி ஸ்டிச் பண்ணுறோங்கிறத உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். ஸோ வந்து உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். நீங்களும் பார்த்து கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு பேப்பர் கட்டிங் இதே மாதிரி போட்டுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.